கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நாம் ஆண்டவரை துதித்து ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்.
என்று. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின யாரை புறப்பட பண்ணினார்? இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே இருந்த பொழுது அவர்களை, இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். சரி, அப்படி என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு தானே இந்த வசனம் என்று நாம் நினைக்கலாம். இந்த வேதத்தின் சத்தியத்தை உணர்ந்திருக்கிற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எகிப்து என்று சொல்லும் பொழுது பாவம் என்று நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை விட்டு விலகி வரும்படியாக நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அப்படி என்றால் இங்கே நாம் சற்று அதை நாம் தியானிக்கும் பொழுது, உன்னை பாவத்திலிருந்து புறப்பட பாவத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எப்படி ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளிவர முடியும்? ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து போகிறான் என்றால் அவன் சுயமாக வெளிவருகிறது இயலாத காரியம். சில மதுவுக்கு அடிமைப்பட்ட சகோதரர்கள் கூறுகிறதை நாம் பார்க்க வேண்டும். இந்த மது அருந்துகிறது எனக்கு விருப்பமில்லை, ஆனாலும் எனக்கு இதிலிருந்து வெளிவர இயலவில்லை என்று கூறுவார்கள். உண்மைதான், அவர்கள் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே விழுந்து போனார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர அவர்களாலே இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படியே தான் ஏதோ ஒரு பாவம் பலவிதமான பாவங்கள் இருக்கிறது அல்லவா? ஏதோ ஒரு பாவத்திலே ஒரு மனிதன் விழுந்து போகிறான் என்றால் அந்த பாவத்திலிருந்து அவன் வெளிவர விரும்புகிறான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து அவன் சுயமாக வெளிவர இயலவில்லை. அப்படி என்றால் யார் ஒருவர் அந்த பாவத்தில் சிக்கி இருக்கிற மனிதனை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதுக்கு ஒருவேளை பாவத்திலே சஞ்சரிக்கிறவர்களாலே அது கூடாத காரியம். உலக வாழ்க்கையிலே பலவிதமான சோர்வுகளிலே அகப்பட்டிருக்கிற மனிதனாலே மீட்க இயலாது. அப்படி மீட்கப்பட வேண்டும் என்றால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய இரத்தத்தை சிந்தின ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அந்த ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்ப விரும்புகிறார். பாருங்க, அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்றார். நன்மையினால நிரப்புகிற ஆண்டவர். நம் பாடலில் பாடினோம் அல்லவா? நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே புத்திய நன்மையால் உன் வாயை. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால நிரப்புகிறவர். வாய் நிரப்பப்படுகிறது என்று சொல்லும் பொழுது நாம் வேதத்தின் ரகசியங்களை படித்து உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து முழுமையாய் வெளிப்பட வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு நான் விலக வேண்டும்.
என் வாய் நன்மையினால் நிரப்பப்பட வேண்டும், நான் வேதத்தின் ரகசியங்களை அறிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மகா இரக்கம் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே, நன்மையினால் எங்கள் வாயை நிரப்புகிறதை தேவனே, நாங்கள் நிரப்பப்பட தகுதி பெற வேண்டுமே. இன்னும் எங்கள் வாழ்க்கை பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதப்பா. எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன் ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து நான் வெளிவர வேண்டும் என்று நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். முடியலப்பா, எனக்கு உதவி செய்வீங்களா, எனக்கு உதவி செய்வீங்களா என்று ஆண்டவரே, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஆண்டவரே, அவர்களுக்காக சொல்லிக்கிறேன். தேவரீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. ஆமா ஆண்டவரே, இவர்களை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறேன். நீரே மீட்பர், நீரே மீட்பரப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவரே, உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கிறீர்களே, நான் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நீருமையே தாழ்ந்தீரையா. ஆமா ஆண்டவரே, எங்களை நீர் விடுதலையாக்கின தயவுக்காக நன்றி. இன்னும் விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நன்மையினாலே நிரப்பும், கிருபையினாலே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காணொலி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற இதை பகிர்ந்தளிக்க உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.